Hello friends, this is Anto and இதோடைய part 3 how to create blogs adding images. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய இன்டர்நெட் ஒர்க் ஆகாதனால எப்படி அந்த போஸ்ட் எடிட் பண்ணுறதுனால காமிக்கல. ஸோ இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய பிளாகை நான் பார்க்குறேன். ஸோ இதனுடைய பிளாக். ஸோ என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ நான் வந்து எடிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டரை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை நான் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்கை ஸோ அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் நான் வந்து என்னோடய நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இல்லாட்டி டிசைனர் நான் சிம்பிளாக நியூ போஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே எடிட் போஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ ஒரு டேப் நியூ போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே எடிட் போஸ்ட். ஸோ இங்கே லீவ் பேஜான்னு கேட்கும். ஸோ லீவ் திஸ் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் எரர் 2738. ஸோ இதோட ப்ரீவியஸ் போஸ்டிங். ஸோ அதை எடிட் பண்ணணும். இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணி நார்மல் ஆர் ஸ்மால் ஸோ ஈக்குவல் சைஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை எடிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அண்ட் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். இதை வந்து ஜஸ்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்கலாம். just grey கொடுத்துடலாம் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன் அந்த பேஜை, என்னோடய ப்ரீவியஸ் போஸ்ட்டை. ஸோ இப்போ நான் பப்ளிஷ் போஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். ஆயிடுச்சு. நான் இப்போ இதை வியூ பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெக்னிக்கல் ஃபால்ட்னால இது வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடலாம். லீவ் திஸ் பேஜ், எடிட் மொத்தமாக கிளிக் பண்ணி நார்மல். இப்போ பப்ளிஷ் போஸ்ட். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நார்மல் சைஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது போஸ்டிங் அதை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த போஸ்டிங் எடிட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னோட கரஸ்பாண்டிங் எரர் ஃபிக்ஸிங் 2738 அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு பர்டிகுலர் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு கூகுள் இமேஜஸில் போய் நீங்கள் எந்த இமேஜை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இதை காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ். ஜஸ்ட் நான் இது வந்து ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ எப்படி இமேஜை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது நான் என்ன பண்ணிக்கிறேன். இப்போது நான் இது மேலே போட போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி அந்த எரர் எப்படி இருக்கும் அப்படின்றது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற ஸ்டெப்பு. ஸோ நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடிட் போஸ்ட். ஸோ எனக்கு இந்த இடத்துல அதை போடணும். ஸோ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிருக்குது தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இங்கே மேலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 4 விதமாக இமேஜஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணுறது ஒன்று, அப்புறம் ஏதாவது பிளாகில் இருந்து, அப்புறம் உங்கள் பிசாக ஆல்பம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஃபார் யூஆர்எல், ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜோட யூஆர்எல் எங்கேயாவது இருந்ததுன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். இப்போது நான் லாஸ்ட்டாக செஞ்சது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் என்னோடய கூகுள் சர்ச்சில் போய் ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இமேஜஸை மட்டும் காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய இமேஜஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து பப்ளிஷ் போஸ்ட் பண்ண போகிறேன். பப்ளிஷ் போஸ்ட். ஸோ இப்போ என்னுடைய சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னுடைய பிளாகை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். ஸோ என்னுடைய இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம பிளாகில் வந்து ஆட் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் ஆட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி யூடியூப் வீடியோஸ் அண்ட் உங்கள் வீடியோவை ஆட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் கைஸ். அண்ட் நவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.